குழந்தைகள் வாழும் தெய்வங்கள், வார்த்தைகள் இல்லா வடிவங்கள். மகள் 3 எழுத்து கவிதைக்கு அப்பா 3 எழுத்தின் பாட்டு பரிசு இது. இதோ அழைக்கிறோம் இயக்குனர் ரிஷி அவர்களை. நான் உயிரிலும் அதிகமாக நேசிக்கிற என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு 9 மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு பிடிச்சிருக்கு. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமாம், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ளே இது பண்ண முடியல. அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இது வந்து என்னோட அப்பா வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்க அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்க வருகை தந்து சிறப்பு சேர்த்துக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விரைவுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு கே பாக்கியராஜ் சார் அவருக்கு வணக்கம். பேரரசு சார் அவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கூட மேடையில் அமர்ந்திருக்கும் சக நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா, எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அது ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன், எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க. இந்த லட்சணா ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்பிளே ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்கியராஜ் சாரை வணங்குறேன். காதல் படமே நடிச்சிருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக்குன எங்க பேரரசு சாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும், சக நடிகர்களையும் வணங்குறேன். மீடியாக்கள், இளையதங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமா தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானாரு. நாங்கள் ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்பவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள், இயக்குநர்கள் அட்ரஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம். அதே போல தான் இப்போ இளையதளங்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வடிவேல் குறிப்பு, விவேக் குறிப்புலாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம்.
அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமா எனக்கு அறிவு பண்ணார் ரிஷி சார். அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேர் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்கிறேன்னு எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தது அந்த பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு. அப்புறம் அவர் சொன்னார், என்னுடைய கனவு அது பழிக்காமல் போயிடுச்சு, அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய லெவல் கொண்டு வரணும். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே மேலே வளரணும். இன்னும் நிறையா படங்களில் அவர் பண்ணணும். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு. நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும். அந்த ரக்ஷனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பிக்குவேன். அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம். அதில் பாசம், அப்பா மீடியா, எங்க அப்பா, ஏசப்பா பற்றி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்கு. அவரை பாய்ச்சிக்கிட்டு அவர் இனிமேல் காமெடி பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார், பாதி திருவிழத்தை கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பாக்கியாசர் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினைப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்னவாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்பு வரும்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரும் கும்பிடலாம், கடவுள் யாராவனா இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினைச்சு பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலாக குத்துப்பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது. பக்தி பாடல் வேணும். இப்போ நிறைய குறைஞ்சிச்சு. ஒரு காலத்தில் நிறைய பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சிவபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை. வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வராமல் போச்சு. இப்போ பாக்கியராஜ் படம்லாம் படம்லாம்
மௌன கீதங்கள். அதுலேயே அப்பா பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி. அப்பயே அப்பாவோட பெருமைலாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும். மௌன கீதங்கள் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். சூழல் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த நாட்கள் இல்லைங்க. அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரியாக அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை. கிளைமேக்ஸ் நிற்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா பெட்ரா குத்துரா கலாச்சாரம் தான். இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமாம், என்னன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு. எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்கும். அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவி இயக்குனர் வந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா ரைட்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுருக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வரணுமாட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் என்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னன்னா ஒரு புக்கு கேட்டார். இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இந்த வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு வந்து இந்த கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமா எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்ததுதான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சார்ட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் எங்கள் அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு எங்கள் அப்பாக்குள்ள இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனு அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும். எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸாக வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிருங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தராட்சி கொடுத்தவங்க வச்சுக்கலாம். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கழட்டி எனக்கு கொடுக்குறாரு. பத்திரமா வச்சிருப்பா, வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம என் மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியா படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளனா தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது ஒரு பயத்தில் அப்போ உள்ளனா பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம். அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்பத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும்.
பேரரசு சார் கேக்கா? திரு பெஞ்சமின் அவர்களுக்கு சில பேர் ஷீல்டு மாறி இருக்கும், நீங்க போறப்ப இந்த டீம் கிட்ட இருந்து பெஞ்சமின் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா கொடுங்க, சார் பேசணுங்கிறாங்க. மீசை ராஜேந்திரன் அவர்கள், விஜய் கணேஷ் அவர்கள், விஜய் கணேஷ், மீஸ் ராஜேந்திரன் சார் அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தெனாலி சுவாமி அவர்கள் அங்க யார் இருக்காங்க? விஜய் கணேஷ் அவர்கள், தெனாலி சுவாமி அவர்கள், பாபா லக்ஷ்மண் அவர்கள், அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஸ்ரீதேவி அவர்கள், கராத்தே ராஜா அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள், பாபா லக்ஷ்மண் சார் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு மெடல் வாங்கின மாதிரி ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூ சார். கராத்தே ராஜா சார் அவர்கள், கராத்தே ராஜா சார், சுந்தர்ராஜன் அவர்கள், நீங்க அப்புறமா நேம் மாத்திக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. சுந்தர்ராஜன் சார் அவர்கள், சுமதி, சுமதி அம்மா எங்க இருக்கீங்க? இது போகும் போல இருக்கு, இன்னும் 20 நிமிஷம். சாரா சுமதி சரி, அப்படியே லைனா கொடுத்துருங்க, அப்புறம் பேரை மாத்திட்டு சொல்லுங்க. ஓகே. ராஜா பி ராஜா சார் அவர்கள், காதல் சுகுமார் அவர்கள், அப்படியே லைனா வந்துருங்க. ஸ்ரீதேவி மேம் நீங்க வாங்கிட்டீங்களா? அப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க. அடுத்து யார் இருக்காங்க? ராஜாதி ராஜா, காதல் சுகுமார் அவர்கள் கொடுங்க. யார் இருக்கா? இன்னும் யாருக்கு வாங்கல? ரதீஷ்னு இருக்கீங்களா? இருக்காங்க, இந்தாங்க. காதல் சரவணன் இருக்காங்களா? அதெல்லாம் தெரியல, பேர் தெரியல. காதல் சரவணன் சரி கொடுங்க சார். சார் மேம் பெருக்கு வச்சு பண்ணுங்க சார், கொடுங்க சார். பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்கள், பிஆர்ஓ பெருதுளசி பழனிவேல் அவர்கள், ரதீஷ் அவர்கள், காதல் சரவணன் அவர்கள், உங்களுக்கு நீங்க அப்புறம் மாத்திக்கோங்க சார், முதல்ல அவங்க கையில வாங்கிக்கோங்க சார், டைம் இல்ல. திரு பெருதுளசி பழனிவேல் பிஆர்ஓ அவர்கள்,
எங்க அப்பா ஆல்பத்தின் PRO திரு கோவிந்தராஜ் அவர்கள். சின்ராஸ் அவர்கள், நடேஷ் அவர்கள், நடேஷ் அவர்கள். சார் இந்த ஷீல்டு கொடுங்க சார், இந்த ஷீல்டு அவங்களுக்கு கொடுங்க. இந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க. இப்பொழுது எங்க அப்பா இசையமைப்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு. வந்தவர்கள் பலர். இன்று வந்தது சிறப்பு, லக்ஷ்னாவை வாழ்த்த வந்தது இன்னும் பல சிறப்பு. அழைக்கிறோம் இயக்குனர் பாக்யராஜ். கவிதாக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்க பேர் சொல்றதுக்கு. அதனால இது முதலே சொல்லிட்டோம்னா, ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத விட பேசுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது பாருங்க, அதே ரொம்ப சிறப்பாக அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சியா ரிஷி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு, முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறி இருக்காங்க. இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்குது அவங்களுக்கு. அதனால் பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும். அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் விடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, அந்த பொண்ணு நடிப்புலேருந்து, லிப்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார். ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா, குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அது குழந்தை கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது. சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை கல்யாணம் ஆளப்பட்டு நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான். இல்லைம்மா, நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை, நீ எங்கே போன, ஏன் என்னை விட்டுட்டீங்க, என்னை விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு. இல்லை அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலைன்னா இல்லை உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தது. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இல்லைம்மா உங்கள் அம்மா வயிற்றுல தான் இருந்தேன். இல்லை வயிறு பெருசாக இல்லையா எங்கள் அம்மாவுக்கு, சாதாரணமாக தானே இருந்தது. இல்லைம்மா அது பின்னால் தான் பெருசாச்சுன்னா அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் குழந்தைகிட்ட. அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு. அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க. அதுக்கு முடியுதா முடியலையா, அதுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக் வந்துடும். அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிஷி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பை ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளவு சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது
இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது. அதனால நிச்சயமா அந்த குழந்தை வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பான்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால வந்து பேரரசெல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம். ஒரே பொண்ணு, இது 2 பேரும் பசங்க, எங்கள் அம்மா தான் மூத்தது. ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னென்னா எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க. அதை வந்து எங்கள் தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி எல்லோரும் அலமுதுறாங்க. ஏன்னா இவரே வயசானவர் 78-80 பக்கம் வந்துருச்சு. அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரால் தாங்கிக்க முடியுமா, ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்னுலாம் தெரியாமல் ஒன்றும் சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபால் நெஞ்சை பிடிச்சிட்டேங்கா போயிட்டே என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு அவள் சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு ஜன்னல் ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டிலில் டமான்னு ஒரு சத்தம், எல்லாம் தடாபுடம் எழுந்திரிச்சு போய் பார்த்தா எங்கள் தாத்தா முனகல் சத்தம். என்னடான்னா அவர் கழுத்தில் சுருக்க மாட்டி அந்த ஜன்னல் வழியாக ஜன்னல்லேருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார். சுருக்க மாட்டி போனால் கீழே விழுந்தார். அது உருவிட்டு படாலும் விழுந்து இடுப்பு அடிபட்டு இது புரிஞ்சு. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ண? இல்லை அம்முலே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயே கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி எங்கள் தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளோ சீரியஸான ஆள், ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர். அவர் இப்போ டெட் பெட்டில் படுத்து இருக்கும்போது கூட இங்கேருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லோரும் போய் கேட்பாங்க. அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே தேரமான எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில் தான் கொடுப்பாரு. அந்த வயசில் அப்படி படுத்து கிடக்கிறாரு. அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளோ தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு எல்லா சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார். ஒவ்வொருத்தராக வந்தாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு. அவர் மெல்ல பாட்டி கூப்பிட்டார். போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்லு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைடு பண்ணார். எல்லாருமே போயிடுவார் இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து லட்சணா ரிஷிங்கிறது வந்து ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்துலேயும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளோவெல்லாம் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான்.
முடியவே முடியாது. அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா டேய் டேய் டேய்ன்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக பாடினான். அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான், என்ன பாட்டு பாடுறதுக்கு இவ்வளோ தகராறுன்னு இவன் எங்கே வர போகிறான்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த மியூசிக் டைரக்டர்னு பிரமாதமாக பாட்டும் போடுறான், ஹீரோவாகவும் நடிக்கிறான், எல்லாமே பண்ணான். ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல அந்த குழந்தைக்கு என்ன, அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும்போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் கரெக்டாக செய்ய முடியும். என்னை விட்டுருந்தா நான் ஒர்க் ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில். என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி ஆகுன்னா கொண்டு போய் ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ அங்கே இருக்க வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல, ஓடி வந்ததுனால நான் நினச்ச மாதிரி இருக்க முடியுது. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி லட்சியா ரிஷியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிட்டு போகிறேன். இல்லைன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட இருந்திருப்பேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். மனைவி பொன்மாணிக்கம் அவர்கள் மேடை கழிக்க 2 பேருக்கு மட்டும் சார் கையில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. நடேசன் அவர்களை மேடை கழிக்கிறோம். மனைவி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். நாகராஜ் ப்ரோ அழகா ஷூட் பண்ண கேமராமேன் கணேஷ் அவர்கள் இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க பக்கத்துல நல்ல பக்கத்துல வாங்க, நல்ல பக்கத்துல வாங்க சார். ஏம் ராஜா இருக்கீங்களா? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. ஓகே.